அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா 12 வீடுகளின் பண்புகள், பொருள் பண்புகள் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். 12 வீடுகள்ன்றது 12 ராசிகள். 12 ராசிகள் நம்ம முதல்ல என்னென்னு நம்ம முதல்ல பார்த்தோம். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம்லேருந்து மீனம் வரைக்கும் 12 ராசிகள் இருக்கு. அந்த 12 ராசிகள் அதனுடைய பண்புகள் அப்படின்றத நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். இது ஒருவருடைய பிறப்பு லக்னத்தை பொறுத்தது. இப்ப நான் விருச்சிக லக்னத்துல பிறந்துட்டேன் அப்படின்னா அந்த விருச்சகம் தான் எனக்கு 1ஆம் பாவம். அதே மாதிரி நான் கும்பத்துல பிறந்துட்டேன்னா கும்பம் தான் எனக்கு 1ஆம் பாவம். அப்ப கும்பத்துக்கு 2ஆம் பாவம் மீனம். அது மாதிரி இப்போ வரிசையா அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்ப அந்த 1ஆம் பாவம் எதை குறிக்கும்? சரியா? பொதுவா நான் மேசத்துக்கு சொல்லலை, எல்லா ராசிக்கும் லக்னம் எங்க இருக்கோ அதுதான் 1ஆம் பாவம். அந்த லக்னத்துல இருந்து 1, 2, 3, 4 நம்ம 12 வரைக்கும் எண்ணணும். சரிங்களா? இப்ப 1ஆம் பாவம் உடல், சுயம் அப்படின்றது நம்ம உடலை பற்றியது. 2ஆம் பாவம் இன்கம், பேச்சு, எப்படி பேசுறோம், பணம் எது எப்படி இருக்கு அதெல்லாம் சொல்லும். 3ஆம் பாவம் இளைய சகோதரர்கள், துணிவு அதெல்லாம் குறிக்கும். 4ஆம் பாவம் தாய், வீடு, அதெல்லாம் வீடு, மனை, இடம்லாம் குறிக்கும். 5ஆம் பாவம் குழந்தைகள், புத்தி, பூர்வ புண்ணியம் அதெல்லாம் குறிக்கும். சரியா? 6ஆம் பாவம் கடன், நோய், எதிரி, பகை அதெல்லாம் குறிக்கும். 7ஆம் பாவம் ஸ்பௌஸ், அதாவது இது உங்களுடைய கணவன் மனைவி அப்படின்னு சொல்லி குறிக்கும். சரிங்களா? பார்ட்னர், தொழில் பார்ட்னரை கூட குறிக்கும், நண்பர்களை கூட குறிக்கும். சரி, அப்புறம் 8ஆம் பாவம் திடீர் மாற்றங்கள், திடீர் திருப்பங்கள். 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானம், தர்ம கர்மம். ஓகேங்களா? 10ஆம் பாவம் தொழில், 11 லாபம், மூத்த சகோதரர்களை குறிக்கும். 12 இழப்பு, மோட்சம் இதெல்லாம் குறிக்கும். இப்போ உங்களுடைய பிளானட்டரி பொசிஷன் படி இப்போ ஒரு கிரகம் எந்த பாவத்தில் இருக்கு அப்படின்றத பொறுத்து அந்த கிரகம் நல்லா இருக்கா, கெட்டு போயிருக்கா, அந்த கிரகத்தின் பார்வை என்ன, டிகிரி என்ன, எல்லாத்தையும் பார்த்துட்டு நாம் ஓரளவு உங்களுடைய ஜாதகத்தை அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். உங்களுடைய ஜாதகத்தை பற்றி அனலைசிஸ் வேணுமா எனக்கு பிங் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.